எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சில மிமிக்ரியில் ஒரு சில வாய்ஸ் பண்ணலாம். அதில் முதல்ல சிவகார்த்திகன் வாய்ஸ் பண்ணலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது எஸ்எஸ் மக்களும் வணக்கம். அது இது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ரொம்ப நான் ஸ்பிரிட்டிங்னு கண்டுடிச்சேன். அவளே எங்கள் அப்பா அப்புறம் கூப்பிட்டு உண்மை கொத்த சட்ட வேலை எவ்வளோ மாட்டேன் மேலே அவர்த்து கூப்பிட்டு நிற்கிறான். அவன் என்ன சொல்றேன்னு அதுபடி தான் பண்ணி நிற்கிறேன். எனக்கு மேலே எதுவும் பண்ணல. ஹாய். அடுத்ததாக நடிகர் தனுஷ். நான் ஒருத்தன் சொல்ல ஒரு கொசு வந்துக்குச்சுன்னா கொசு பிறலாடுதுக்கு ஒருத்தன் மூச்சிருக்கும் போது ஒரு கொசு வந்துக்குச்சுன்னா பட்டு நச்சா பொட்டுன்னு போயிடும். எப்படியே பட்டு நச்சா பொட்டுன்னு போயிடும். என்னடா அதுவும் தங்கச்சி என்ன போயவா ஓட 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 ஒன்றும் புரியலை. பாட 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 முடியல. போக 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 ஒன்றும் புரியலை. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. நான் தான் தெரியும். அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு கார்த்தி, எனக்கு மட்டும் வில்லன் பேரு ரகுவரன். அடுத்ததாக இமைக்கான் நொடிகள் திரைப்படத்தில் நடித்த வில்லன். ஒரு பக்கம் வெறியோட காத்துட்டு இருக்கிற சிங்கம், மறுபக்கம் ஏதோ மக்களை இருக்கிற ஹாயாடா தேவி பயப்படாம ஒரே ஒரு புல்லட்டை நடுமடியில் இறக்கிட்டு போயிட்டே இருக்க. அடுத்ததாக இளைய தளபதி விஜய். இந்த தனலட்சுமி இது காண புரிவேன் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பேன். இந்த ஊருக்கு நீ போகிறே இல்லை, நான் போகிறேன். தனலட்சுமி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே இனிமே எனக்கும் போர் அடிக்க போகிறேன். இந்த சேசிங்கு இந்த இது எதுவுமே இல்லை. இந்த ஒளிச்சேகரம் தான், இந்த புல்டோசரை தான் ஒளிச்சேகம். அடுத்ததாக சியான் விக்ரம். கோழி தேர்க்கடல் வடுமக வத்தக்கரை பஞ்சு மிட்டாய் ஜிகிரத்தனை சிறுத்தனை புகையில பொண்ணாக்கு இதெல்லாம் டோப்பு. வணக்கம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு நாள் பசங்க ஸ்கூல் போயிட்டோம். ஒரு நாள் என் கோச் போயிட்டு என் கூட பேச மாட்டேங்க. கண்ணிக்கு மையழகு, கவிதைக்கு பையழகு, முண்டக்கணிக்கு மூக்கழகு. அடுத்ததாக நடிகர் பிரகாஷ் ராவ். சலோ படப்ப தொடங்கல் இந்த சம்மந்தப்பட யாரும் வந்தா இந்த பொத்து பாட்டு பார்க்க மாட்டதில்ல. அப்படி இருக்காது. சுண்டு வர பட்டிருக்குமா பிகாஸ் நடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எவனுக்காவது பொட்டாட்டி கிட்டாட்டி செட்டு பேட்டி கெப்டி எப்படி பண்ணிட்டு அப்படியே போயிட்டு கொல்ல காட்டில் இருக்க போவதை கொல்லாம விட மாட்டேன். அடுத்ததாக விஜய் சேதுபதி. என்னை குரங்காட்டி எங்க அப்பனை, அதுவும் எங்க ஊர்ல இவன் நினச்ச 2 செகண்ட் போடுதுன்னு போயிட்டு இருக்கு. எனக்கு தேவை ப்ராமிஸ். இல்லை இன்னும் வேணா வீட்டில் சூப்பரா சூப்பர் ஐயோ நச்சு நகர் நிற்கணும் ஐயோ அவ்வளோ. அடுத்ததாக நடிகர் கமலஹாசன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா இந்த சமயத்தில் எப்படி நானும் பார்த்து நேருறேன், நீயும் பார்த்து பேசினாருற, கேள்வி மேலே கேள்வி கருணுகிற, நீ யார் என்ன சொல்லுவ? அது முன்னாடா இதுதான் அம்மா யாரும் தெரியாது, அப்பா யாரும் தெரியாது. என்ன சார் இந்த சொசைட்டிக்கு எந்த சார் நான் ஒரு கொம்பா எந்த பாட்டு எந்த மாதிரி விஷயங்கள் அது பாட்டோடு காடு மட்டும் இருந்தால். அடுத்ததாக சசிகுமார். காதலிக்கிற பொண்ணு காதலிக்கிற பையன் நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க நம்ம சேர்த்து வைப்பாங்க தான் காதலிக்கிறாங்க. ஆனால் உங்களை மாதிரியாங்க கழட்டி விட்டு விட தெரியுது. காதல் சேர்த்து வைக்கிறதே போகிறேன் அண்ணே நாங்களாம் வரோம். அடுத்ததாக அதே படத்தை நாடோடிகள் நடித்த பரணி. என்ன சொல்ற? அவளே ஊரே தேடிக்கிட்டு இருக்க. நாட்டு சங்க எடுத்துருவாங்க தெரியும்ல. எப்படி வாட்டிக்கிட்டா போறா நல்ல வேலை விட்டு ஓடிடு. கஞ்சா கருப்பி. டேய் ராசா, என்ன நீ சொல்றீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணே என் பேரு வாழ வந்த ஐயா, என் பேரு வாழ வந்த ஐயா. ஏய்யா, போலீஸ்காரனுக்கு ஏதாவது டீல சக்கரை கம்மியான கூட என்னதான் ஐயா அடிக்கிறாங்க? அண்ணே பிரியாணியே சொல்லுங்க, புண்ணியமா போட்டோம். அடுத்ததாக ஆக்டர் சக்தி பி வாசன். ஏங்க அவங்களுக்கும் தருமா எல்லாம் எனக்கு தான் கொடுத்துருமா, அப்புறம் எந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசுகிறீங்க? இதை நான் பேசுகிறது இருந்தால் சும்மா இருப்பீங்களா? முருகா, அடக்கமான பொண்ணை படைக்கும் போது, அழகான பொண்ணை படைக்கும் போது இந்த அடக்கத்தையும் சேர்த்து கொடு. அந்த பொண்ணு மனசு நினச்சோம் அது நடக்கூடாது. அது மீறி நடந்துச்சுன்னா. அடுத்ததாக வேட்டைக்காரன் காமெடின்னு அவர் ஸ்ரீனத்தோட. பிரதர், நீங்களும் என்ன மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால உங்களை என் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். சாரி, உங்க கூட ஃப்ரெண்ட் ஆக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். பிரதர், ஃபோட்டோ வச்சு சாதிச்சுட்டு ஃபோட்டோ வைக்கல அந்த காலம். இப்போலாம் ஃபோட்டோ வச்சுட்டு சாதிக்கிறது இந்த காலம். ஏன்னா இந்த வளையபதிக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட். இந்த மேடம் கொஞ்சம் பார்க்க ஸ்ட்ரீட்டாக இருக்காங்க, ஆனால் பரவாயில்ல அழகாக இருக்காங்க. அடுத்ததாக வைரமுத்து
அருமையான பெயர் உடையவன். என் பெயரை சொன்னால் உன் வாயில் விடுகின்ற குத்து, அதாவது அசலோட நகல் நன்றாக இருக்கிறது என்ற பொருள்தான் இந்த பல குரலில் பேசும் மக்களின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் பூ பூத்திருக்கிறது. அடுத்ததாக நம்ம பிக் பாஸ் நீங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்ன இருக்கீங்க? என்னோட கவிதைகளை வந்து பார்த்து நன்றாக சத்தமாக பார்க்கப்பீர்கள். அதாவது பிக் பாஸில் வந்து ஃபர்ஸ்ட் பாஸில் வந்திருக்கேன். கமலஹாசனுக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு வந்து ஒரு புனிதமான நட்பு. அடுத்ததாக பார்க்க போகிறது நடிகர்கள். அட பாவி, தண்ணியில் கண்டோம், தேகிரியில பைப்பில் கண்டோம், அண்டாவில் கண்டோம், அடி குப்பில் கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பயிர்வான் பொட்டாட்டி கூட்டாரத்துக்கு கண்டோம், பிஸ்தல் ஹோட்டலில் கண்டோம். கையோ எத்தனா கப்பு கப்படியில் செட்டு பேட்டரி வச்சுட்டா கப்பு தாங்க முடியலடா. சிவகாமி அசிங்கம் சிவகாமி எப்படி இருந்ததா இப்படி ஆயிட்டோம். அடுத்ததாக வடிவேல். ஐயா, அது வந்து எதுவும் சொல்ல வரலையா, சொல்ல விடு, எதுக்காக சொல்லு. முதல்ல ஒரு நாலஞ்சு பிறந்தவன் அடிச்சாங்க, எவ்வளோ அடித்தாலும் தாக்குறாண்டா. இவர் ரொம்ப நல்லதான்னு சொல்லிட்டான். உயிரை எப்படியாவது ஓடிடு, உதவி வருதே. கோவை சரளாவன். என்னை என்னமோ கூப்பிட்டாங்க, என்னை மாயவரத்தில் கூப்பிட்டாங்க, அங்கே கூப்பிட்டாங்க. எங்கே வருது? என்னை ரோமன் ட்ரெயின் கூட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற காம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க. டே ராகவ, அம்மா இனம்மா அது பயமா இருக்குது. டே ராகவ, இது என்னது தெரியலடா, ரொம்ப விசித்திரமா இருக்குடா. அடுத்ததாக டபிள்யூ பேர் அண்டர்டேக்கர். Hey Jerry, this is Undertaker. I with a one, you with a two. The things getting to be covered in this wrestling video. I will give the challenge of the India. Rest in peace. அடுத்ததாக பார்க்க போகிறது அப்துல் ஹமீத். அவர் வந்து இந்த டிவி காம்பேர் ஆங்கர் பண்ணது. வணக்கம் நேயர்களே, இது பாட்டுக்கு பாட்டு பேச்சையர். உங்களுக்கு பாடும் திறமை இருந்தால் உங்கள் பெயர் விலாசத்தை எங்களுக்கு கூறவும். உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஒளிபரப்ப வேண்டும். இந்த நாட்டில் லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு பாடவில்லை என்றால் உங்களுக்கு வேண்டும். அடுத்ததாக தூள் திரைப்படத்தில் நடித்த சொர்ணாக்கா. ஆறு பக்கம் தான் அங்கே இருக்க சொல்லுங்க தலைவரை. ஒக்கில பக்கம் அங்கே வந்திருக்கா. அவனை விட்டுறாதீங்க தலைவரை. டா எலெக்ஷன் முடிவிட்டாடா, உன்னை மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிற. டா எதுக்கெல்லாம் நான் பயப்படல. நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை, மயில சொன்ன இறங்க போட மாட்டேன். அடுத்ததாக ஸ்ரேயா ரெட்டி திமிரு திரைப்படத்தில். ஏண்டா இசுக்கா பாபா எப்படியோ ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்க போற. எந்த கல்யாணம் பண்ணிக்கா டாவடி பெற்று கொடுக்குறா பேரண்ட்ஸ் குழந்தை மாதிரி. ஏண்டா ஏண்டா இசுக்க நீ வைக்கிறப்ப வந்து போற, அது தெரியாதா இருந்துச்சியா? அலைக்காட்ட ஜல்லிக்கட்டு கடை தொண்டி குதிரைட்ட தன் வீரத்தை காட்டிட்டு இருக்கா. டி முடியாததை பற்றி எனக்கும் யோசிச்சது. டா மயில சொன்னா இறங்க போட மாட்டேன். இறங்க போட சொன்னதான் போடுதா. ஏன் பாபா இது நான் வயசுல இந்த மாதிரி நான் சின்ன ஒரு ஃபிகர் இருந்தா உனக்கு அப்படியே பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாக்கியராஜ். ஹலோ, எஸ்யூஸ் மீ, இந்த 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படம் எடுக்கணும், ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தவொடனே பார்த்தோன்னே அந்த மாதிரி ஒரு செம்ம படம் எடுக்கணும் எனக்கும் ஆசை வந்துருச்சு. என் பையன் சந்தானூரை வச்சு ஹீரோவாக படமாக ஆசைப்படுறேன். எப்படியாவது இந்த படத்தில் புதுமுகம், அதாவது சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வேணும். நாங்கள் ஆக்சிடென்ட்டில் கூட காமெடி பார்த்தோம். எல்லாருக்குமே வணக்கம். இது அருமையாக நான் தான் உங்கள் பார்த்திவன். சிலுக்கு சிப்பா சிலுக்கு சிப்பா சிலுக்கு சிப்பா சிப்பா ஆச்சில் ஏய் கலக்கலாம் கண்ணடிச்சா கலக்கலாம் வா மடமலா 1,00,000 ரூபாய் கொடுக்கலாம். எனக்கு பாதி பகம் தந்தான தானா அது மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி படங்கள் ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நாங்கள் வேற லெவலில் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த படம் மண்வாசனை பாண்டியன். எல்லாருக்கும் வணக்கம். நான் படம் படி பேசுகிறேன். இதை கூட இருக்கீங்க. ஹார்ட்டு வீட்டு எல்லாம் லெஃப்ட் இருக்கு, காதலுக்கு கட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஹார்ட்டு லலிதா கிட்ட இருக்கு. எப்படியா கொடுத்துருக்காங்க பாரதிய ராஜா படத்தில் படவாசாய் படம் ரிலீஸ் பண்ணுங்க, எல்லாரும் பார்க்க வந்துடுவாங்க. அடுத்ததாக பாண்டியராஜ். என்ன பண்ணுறீங்க? ஏங்க இந்த என்ன படம் பார்த்துருக்கீங்க? மாதம் சாதவங்க அந்த மாதிரி இருக்காங்க. வர வர காதல் கசக்குதையா எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு திருட்ட மொழி தான் ரொம்ப ப்ளஸ்ஸுன்னு. ஏங்க சம்டைம்ஸ் அது மைனஸுங்க. அதாவது பண்ண அந்த கண் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனால் ஒரு பொண்ணு நம்ம தான் சைட் அடிக்கலாம் சொல்லிட்டு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்ததாக நான் ஆக்ஷன் கிக்கு. இது ஒதுக்குச்சு
நீ ஃபோனில் ஃபேஸ்புக் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் சரி, நீ எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் எந்த சைட்டில் பார்க்குற எல்லாத்தையும் நான் ஹேக் பண்ணிவிடு. இதை பண்ணு. ஹே, உங்களை கைது செய்கிறதுக்காக அரெஸ்ட் வாரண்டோட நான் வந்திருக்கேன். நீங்கள் எந்த காலம் இது சார். அர்ஜுன் வாய்ஸோட அடுத்த எபிசோட பார்க்கலாம். நன்றி வணக்கம். அர்ஜுன் வாய்ஸோட ஸ்டார்ட் ஆகும். பாய்.